Hi students, welcome to our chemistry channel. Today we will continue unit 4 hydrogen. In previous class la hydrogen oda introduction, periodic table la adoda position எந்த பொசிஷன்ல இருக்கு ஹைட்ரஜனோட 3 isotopes ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம் என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் டியூட்ரியம் பார்க்க போகிறோம். எப்படி வந்து டியூட்ரியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி எதிலிருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் டியூட்ரியத்தோட ப்ரிப்பரேஷன், அதாவது ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் பார்த்தோம், புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா டியூட்ரியத்தோட ப்ரிப்பரேஷன், ட்ரிட்டியத்தோட ப்ரிப்பரேஷன், அதனுடைய ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு டியூட்ரியத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரிட்டியத்தோட ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் டியூட்ரியம். இந்த டியூட்ரியத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். இப்போ வாட் இஸ் ஹெவி வாட்டர்? நார்மலாக நம்ம நார்மல் வாட்டர் தெரியும், H2O தெரியும். நெக்ஸ்ட்டு ஹெவி வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D2O. ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் டியூட்ரியம், டியூட்ரியத்தோட ஆக்சிஜன் கம்பைன் ஆகிருக்கிறது தான் ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், D2O. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 1.6 × 10⁻⁴%. நார்மல் வாட்டரில் ஹெவி வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.6 × 10⁻⁴. அப்போ எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁴ டிவைடட் பை 100. ஓகேங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், 1.6 × 10⁻⁴ எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம்னா 16 × 10⁻⁵. ஓகேங்களா? அப்போ ஆல்ரெடி ஒரு 100, இப்போ நான் 10⁻⁵ கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 10⁻⁵ மேலே கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10⁻⁵ஆல் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி மல்டிபிள் டிவைடிங் பண்ணும்போது 10⁻⁵ +5 கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் 16 டிவைடட் பை 10⁻⁷. இப்போ பார்த்தீங்கன்னா 10⁻⁷ அதாவது 1 crore நமக்கு 16 ஹெவி வாட்டர் மாலிகுல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்போ அதாவது 1 crore நமக்கு 16 ஹெவி வாட்டர் மாலிகுல் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஸ்மால் அமௌண்ட்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு வாட்டரில். அதுதான் 1.6 × 10⁻⁴% கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டியம் வாட்டர், அதாவது டிசோசியேஷன். புரோட்டியம் நார்மல் வாட்டர் தான் புரோட்டியம் வாட்டர்னு சொல்லுவோம், H2O. அதோடைய டிசோசியேஷன் மோர் தென் ஹெவி வாட்டர். ஹெவி வாட்டரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து நார்மல் வாட்டர், ஆர்டினரி வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா டிசோசியேஷன் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது ஈஸியாக டிசோசியேஷன் நடக்கும் அப்படின்னா நார்மல் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஹைட்ரஜன் வந்து லிப்ரேட் ஆகுது. அப்போ லிப்ரேட் ஆகும்போது நார்மல் வாட்டரோடு தான் நமக்கு 1 crore வாட்டர் மாலிகுலில் 16 ஹெவி வாட்டர் மாலிகுல், டியூட்ரியம் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம நார்மல் வாட்டர் மாலிகுல் எடுத்துகிட்டு நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக லிப்ரேட் ஆகுது, ஃபாஸ்ட்டாக லிப்ரேட் ஆகுது தென் D2 கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரோலிசிஸ் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெவி வாட்டரும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிது. எப்படி வந்து மோர் வந்து நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து வெண்ணெய் வந்து திரண்டு வருது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம், அதே மாதிரி தான் இங்கேயும் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். பீக்கர் எடுத்துகிட்டு இங்கே வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். கரண்ட்டை பாஸ் பண்ணி எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு டியூட்ரியம் வந்து ஒரு ஹை அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கிது ஃபைனலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெவி வாட்டரை நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது எலக்ட்ரோலிசிஸ் அப்படின்னா லிசிஸ் அப்படின்னா செப்பரேட் பண்ணுறது, டிகம்போஸ் பண்ணுறது, கரண்ட்டை பாஸ் பண்ணி டிகம்போஸ் பண்ணுறது. அப்போ நமக்கு டியூட்ரியம், ஆக்சிஜன் தனியாக கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ ஃபாஸ்ட்டாக எது மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்ரியத்தை கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரஜன் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஒரு பீக்கரில் கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். வாட்டர் மாலிகுல் எடுத்துகிட்டு நமக்கு டிகம்போஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு டியூட்ரியம் கிடைக்குது. பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் டியூட்ரியம் கிடைக்குது. அப்போ எது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே லிப்ரேஷன் நடக்கும். அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் டியூட்ரியம் கிடைக்கும். நமக்கு தேவை டியூட்ரியம். நெக்ஸ்ட்டு இந்த ஹெவி வாட்டரை எடுத்துகிட்டு நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது டியூட்ரியம், ஆக்சிஜன் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம். ட்ரிட்டியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதாவது இங்கே நம்ம கெமிக்கல் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் இருக்குது. நம்ம நார்மலாக இது வரைக்கும் படித்த ரியாக்ஷன்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இன்னொரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்ஷன். இப்போ நார்மல் கெமிக்கல் ரியாக்ஷன்னா காம்போசிஷன் சேமாக இருக்கும், ரியாக்டன்ட் எவ்வளோ மோல்ஸ், ப்ராடக்ட் அதே மோல்ஸ் தான் இருக்கும். ஆனால் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிற ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்போ ஆல்ரெடி ஹைட்ரஜனோட இன்னொரு ஐசோடோப் தான் ட்ரிட்டியம். ட்ரிட்டியம் அப்படிங்கிறது ட்ரேஸ் அமௌண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். எப்படி வந்து ட்ரிட்டியம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இது. மார்ச் 2019 பப்ளிக் கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. லித்தியம் எடுத்துக்கிறோம். லித்தியத்தோட நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணும்போது, அதாவது இதை வச்சு அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஹீலியம் ட்ரிட்டியம் கிடைக்குது. என்ன கொஷினோட நேம்? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம். ட்ரிட்டியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறோம். லித்தியம் எடுத்துக்கிறோம், நியூட்ரான் வச்சு பம்பார்ட் பண்ணுறோம், அதாவது அட்டாக் பண்ணுறோம். அட்டாக் பண்ண வைக்கும்போது ட்ரிட்டியம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னால 1D3 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ரிமைனிங் வேறு என்ன எலமெண்ட் வரலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் பாருங்கள். இது வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் 1. அப்போ ஆல்ரெடி இங்கே லித்தியத்துக்கு வந்து 3 இருக்குது. 3ல் 1 பேலன்ஸ் பண்ணியாச்சு, ரிமைனிங் 2 இருக்கும். ஓகே, அப்போ அட்டாமிக் நம்பர் 2னா என்ன எலமெண்ட்? ஹீலியம். ஓகேங்களா? மேலே மாஸ் நம்பர் பேலன்ஸு. மாஸ் நம்பர் பேலன்ஸ் அப்படிங்கும்போது 3 இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ அங்கே பாருங்கள், நியூட்ரானில் 1, லித்தியத்தில் 6 மாஸ் நம்பர், 6 + 7, 7ல் ட்ரிட்டியத்தில் மாஸ் நம்பர் 3 வந்துருச்சு, பேலன்ஸ் 4. அப்போ நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னு இதை கண்டுபிடிச்சோன்னா அடுத்து என்ன எலமெண்ட் வரும் இந்த இடத்துல அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரிட்டியம் இந்த மாதிரி தான். இது ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஹெவி மாலிகுல்ஸ் ஸ்பிளிட் ஆஃப் லைட்டர் மாலிகுல். ஹெவி மாலிகுலை லைட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்னது? ஃபிஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்ன? ட்ரிட்டியம் அப்படிங்கிறது ஒரு ரேடியோ ஆக்டிவ். இந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டியம். அப்போ இந்த மாதிரி மெத்தடில் தான் ட்ரிட்டியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஹைட்ரஜனா லெபார்ட்ரி மெத்தட், இண்டஸ்ட்ரியல் மெத்தட் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரிப்ரேஷன் முடிஞ்சது ஃபஸ்ட்டு எங்கே அக்கர் ஆகிருக்கு? எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், ஒரு இன்ஆர்கானிக், ஆர்கானிக் இதில் படிக்கும்போது மோஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய எந்த நேச்சர் எங்கே அக்கர் ஆகிருக்கு, அடுத்து அதனுடைய ப்ரிப்ரேஷன் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோடைய ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸாக இருக்கும், ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லைட்டஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப லேஸாக இருக்கும். லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஹைலி ஃப்ளேமபிள் கேஸு. நான் போலார் டயட்டமிக் மாலிகுல். நான் போலார் அப்படின்னா H2 மாலிகுல், 2 ஆட்டம் பிட்வீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பாண்டு. இது வந்து பிரேக்கப் பண்ணும்போது H+H- பிரேக்கப் ஆகாது. இதுதான் என்னது? நான் போலார். பிரேக்கப் பண்ண முடியாதது என்ன சொல்கிறோம்? நான் போலார் டயட்டாமிக் மாலிகுல். இது வந்து என்ன பண்ணலாம்? ஈஸியாக லிக்விஃபைட் பண்ணலாம். லிக்விஃபை எப்போ அப்படின்னா லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர். லோ டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும், ஹை ப்ரெஷரில் இது வந்து திரவமாக மாற்ற முடியும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஹுட் ரெடியூசிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது. என்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பின்னாடி டேபிளில் கொடுத்துருக்காங்க, அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல்னாவே கலரு, டேஸ்ட்டு இதெல்லாமே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதோடைய ரியாக்டிவிட்டி எந்த காம்பவுண்ட், எந்த மாலிகுலோட ரியாக்ட் ஆகுது இது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் வாட்டர். ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி வாட்டர் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும்போது அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப சத்தத்தோட, அதாவது வெடிக்கிற சத்தத்தோடு நடக்கும். அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிலீஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. அப்போ வெடிக்கும் போது லாட் ஆஃப் எனர்ஜி நமக்கு கொடுக்குது. அப்போ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் செல் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. ஃபியூயல் செல் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி. நார்மலாக தெரியும், சோலார் செல்லு சன்லைட் கன்வெர்ட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆஃப் O2 பேலன்ஸுக்காக ஆஃப் O2 அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஜன். அப்போ நமக்கு H2 மாலிகுலாக கிடைக்குது. இப்போ இந்த H2 நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும்போது நம்ம எனர்ஜியும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எனர்ஜி தான் என்னமா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் ஒன்
ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வேறு என்னென்ன எலமெண்ட் கூடலாம் ரியாக்ட் ஆகுது, அதோடைய ரியாக்டிவிட்டி பார்த்துட்ருக்கோம். ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அது ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்குது. அதிலிருந்து வர எனர்ஜி நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் ஹேலஜன். இப்போ ஹேலஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ எல்லா ஹேலஜனோடைய இப்போ குளோரின் இருக்குது, ஃப்ளூரின் இருக்குது, அயோடின் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேலஜன் கூடயும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுதா இல்லை டிஃப்ரெண்ட் கண்டிஷனா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எல்லா ஹேலஜனோடையும் ஒரே மாதிரியே ரியாக்ட் பண்ணாது, அதுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் நார்மலாக ஃப்ளூரின் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து என்னது இன் டார்க் கண்டிஷனில், அதாவது நோ லைட் வந்து தேவையில்லை அந்த இடத்துல, நோ லைட் ஹீட், அந்த இடத்துல லைட்டு தேவையில்லை, ஹீட் தேவையில்லை, நார்மலாகவே ரியாக்ட் ஆகும். எக்ஸ்ப்ளோசிவ் வயலன்ஸு ரொம்ப வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் குளோரின் கூட ரூம் டெம்பரேச்சரில் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் புரோமின் கூட ஹீட் பண்ணால் தான் என்ன ஆகும், ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் அயோடின் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். லைட் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அயோடின் கூட நமக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இல்லைனா லைட் தேவை. அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நமக்கு வந்து அயோடின் கூட ரியாக்ட் ஆகுது. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ஹைட்ரஜனுங்கிறது ஃப்ளூரின் கூட டார்க் கண்டிஷன், ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்லேயே அதுக்கு ஹீட் தேவையில்லை, லைட் தேவையில்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் இதுலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகும். அடுத்து இந்த ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா குளோரின் கூட பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ரியாக்ட் ஆகும். ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்டு, ரூம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன் புரோமின் பார்த்திங்கன்னா புரோமின் கூட இது வந்து ஹீட் பண்ணாதான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் HBr ஃபார்ம் ஆகும். அடுத்து அயோடின் கூட ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் லைட்டு, ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கணும் இல்லைனா லைட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அயோடின் கூட ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஹேலஜன் கூடலாம் கம்பைன் ஆகிருக்கும்போது அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் +1. ஓகேங்களா. இப்போ ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபார்ம்லேயும் இருக்குது, பாசிட்டிவ் ஃபார்ம்லேயும் இருக்குது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ பாசிட்டிவ் தான் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் கூட இருக்குது அப்படிங்கிறது லெசன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். ஓகேங்களா. அப்போ ஹேலஜன் கூட கம்பைனிங்கில் இருக்கும்போது ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்டல்ஸ் கூட, அதாவது அல்கலி மெட்டல்ஸ் கூடயும் என்ன ஆகுது, அல்கலி எர்த் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் பண்ணோனையும் கரஸ்பாண்டிங் ஹைட்ரைடு கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ மெட்டல் ஹைட்ரைடோடு இருக்கும்போது ஹைட்ரஜனுக்கு வந்து என்ன ஸ்டேட் அப்படின்னா நெகட்டிவ் -1. இப்போ இந்த மாதிரி லித்தியம் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுதுன்னா லித்தியம் ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகுது. அதே சோடியம் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் ஹைட்ரைட். அப்போ மெட்டல் ஹைட்ரைடோட இருக்கும்போது ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் -1. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஹேலஜன் கூட இருக்கும்போது +1, மெட்டல் ஹைட்ரைடோடு இருக்கும்போது -1. அப்போ ஹைட்ரஜன் HCl அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜன் நேம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டு ஃபஸ்ட்டாக தான் இருக்கும், +1. ஹைட்ரஜன் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டாக தான் எழுதுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ரைடு, லித்தியம் ஹைட்ரைடு. ஸோ ஹைட்ரைடு அப்படின்னு மென்ஷன் பண்ணால் அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் -1. செகண்டாக நம்ம ஹைட்ரஜனை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா -1, ஃபஸ்ட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா +1. அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஹைட்ரைடு இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம நிறைய காம்பவுண்ட் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரெடியூசிங் ஏஜெண்டாக இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் மற்ற மெட்டல் ஹைட்ரைட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோ ஹைட்ரைட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டரியில் யூஸ் ஆகுது. எனர்ஜி சேவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ஹைட்ரைடெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சோடியம் ஹைட்ரைடை மேலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சோடியம் ஹைட்ரைட், லித்தியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணி நம்ம அடிஷனல் அலுமினியம் குளோரைடு இந்த மாதிரி போட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோ ஹைட்ரைடு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதெல்லாமே என்ன ஆகுது, பேட்டரியில் எனர்ஜி சேவருக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த ஹைட்ரைடு. ஓகேங்களா. அப்போ மேலே ப்ரிப்பேர் பண்ண லித்தியம் ஹைட்ரைட் அலுமினியம் குளோரைடை ரியாக்ட் பண்ணும்போது லித்தியம் அலுமினியம் 1 மோல், ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 4 லித்தியத்தில் 1 லித்தியத்தை இங்கே நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் பேலன்ஸ் 3 லித்தியம் 3 குளோரினோட சேர்ந்து லித்தியம் குளோரைடாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சோடியம் ஹைட்ரைட், அது கூட நம்ம போரான் OCH3 ட்ரைமீத்தாக்சி, போரான் ட்ரைமீத்தாக்சி எடுத்துக்கும்போது சோடியம் போரோ ஹைட்ரைடு NaBH4 சோடியம் இருக்குது, இங்கே 1 மென்ஷன் பண்ணிட்டோம். போரான் 1 மோல்,
H4 ஓகேங்களா பேலன்ஸ் ஆயிடுச்சு ரிமைனிங் 3 மெத்தில் குரூப்பு 3 மெத்தில் ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 3 சோடியம் 4ல் ஆல்ரெடி 1 மென்ஷன் பண்ணிட்டோம் இங்கே 1 இப்போ இந்த மாதிரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் சோடியம் போரோ ஹைட்ரைடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க லித்தியம் ஹைட்ரைட் சோடியம் மெட்டல் ஹைட்ரைட் யூஸ் ஆகுது இது வந்து பேட்டரியில் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் எனர்ஜி சேவராக யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரெடியூசிங் ஏஜெண்ட்டை ஆக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் ஒன் இது எங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்பிளின் டு அதாவது அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் எல்லாமே அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அதிலிருந்து சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அன்சேச்சுரேட்டட் டு சேச்சுரேட்டட் காம்பவுண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு இது கூட ஃபைனலி டிவைட் நிக்கல் இதை என்று ஆட் பண்ணிக்கிறோம் நிக்கல்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் இதை நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கிறோம் நல்லா தூள் மாதிரி பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் போடும்போது ஃபஸ்ட்டு டைமில் ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்குது இங்கே HC ட்ரிபிள் பாண்ட் HCH அப்போ இதில் ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்து ஒரு பாண்ட் பிரேக்கப் பண்ணால் 2 எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த 2 ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து அடிஷன் ஆகுது அடுத்த ஸ்டெப்பில் அப்போ ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஃபர்தராக நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணும்போது இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு பிரேக்கப் நடந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எலக்ட்ரான் 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகுது அப்போ CHலேருந்து CH2 கன்வெர்ட் ஆச்சு அடுத்த ஸ்டெப்பில் CH3 கன்வெர்ட் ஆகுது அவ்வளோதான் சிம்பிள் ரியாக்ஷன் அப்போ இந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக நமக்கு அன்சேச்சுரேட்டட் டு சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது அப்போ கொஷின் வந்து இன்டெரக்டாக எப்படி கேட்பாங்கன்னா அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கன்வெர்ட் டு சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னாவே கேட்டலிஸ்ட் ஃபைனலி டிவைட் நிக்கல் ஹைட்ரஜன் ஆட்டம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியத்தோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு அப்போ டியூட்ரியம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்தோம் ப்ரிப்பரேஷன் அடுத்து வந்து அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் ஹைட்ரஜன் மாதிரியே தான் டியூட்ரியம் ஆல்சோ ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் எப்படி வந்து ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் தான் டியூட்ரியம் எப்படி ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிக்யூல் கொடுத்துச்சோ சேம் அதே தான் இந்த டியூட்ரியமும் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி டியூட்ரியம் ஆக்சைடு D2O ஃபார்ம் பண்ணுது 2 moles ஆஃப் டியூட்ரியம் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது டியூட்ரியம் ஆக்சைடு நெக்ஸ்ட் ஒன் ஹேலஜன் கூட ரியாக்ட் ஆகுது அப்போ ஹேலஜன் எப்படி வந்து சேம் அதே தான் ஹைட்ரஜன் எப்படிலாம் ரியாக்ஷன் வச்சோ அதே தான் ஜென்ரலாக எடுத்துக்கும்போது 2HX இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல குளோரின் போட்டுக்கலாம் புரோமின் போட்டுக்கலாம் என்னன்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் இது ஒரு புக் பேக் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று டியூட்ரியம் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடந்து நமக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டியூட்ரியம்ங்கிறது ரீப்ளேஸுங்கிறது ரிவர்சிபிள் அதாவது ஹைட்ரஜன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் ரிவர்சிபிளாக நடக்கும் இது வந்து அதாவது கம்ப்ளீட்டாகவும் நடக்கும் இல்லை பார்ஷியலாகவும் நடக்கும் டிபெண்டிங் அப்பான் த ரியாக்ஷன் கண்டிஷனை பொறுத்து ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா த ப்ரெசன்ஸ் ஆஃப் டியூட்ரியம் ஆர் ஹெவி வாட்டர் இந்த ரியாக்ஷன் வந்து எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டியூட்ரியம் ஆர் ஹெவி வாட்டரில் தான் இந்த ரியாக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் வந்து அக்கர் ஆகுது ஹெவி வாட்டரை பேஸ் பண்ணி பின்னாடி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு டியூட்ரியம் வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ டியூட்ரியம் ஈஸி என்ன பண்ணலாம் ரீப்ளேஸ் பண்ணலாம் ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எடுத்துக்கிட்டோம் 2 moles ஆஃப் டியூட்ரியம் இங்கே 2 moles ஆஃப் டியூட்ரியம்ங்கிறது 4 டியூட்ரியம் மாலிகுல் இருக்குது இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இந்த 4 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 4 டியூட்ரியம் மென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அமோனியா 3 moles ஆஃப் டியூட்ரியம் இங்கே வந்து 3 moles ஆஃப் 3 × 2 6 ஹைட்ரஜன் இருக்குது ரியாக்டன் சைடு அமோனியாவில் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ரியம் 3 × 2 6 டியூட்ரியம் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் 6 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 6 டியூட்ரியத்தை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரிட்டியம் அப்படிங்கிறது பீட்டா எமிட்டர் ஆல்ஃபா அப்படின்னா 2He4னா ஆல்ஃபா 2He4 இது வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிட்டியம் அப்படிங்கிறது பீட்டா எமிட்டர் பீட்டா அப்படின்னா இதுதான் பீட்டா பார்ட்டிக்கல் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பீட்டா பார்ட்டிக்கல்னால் இதனுடைய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 12.3 years ஹாஃப் லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா 12.3 years இது வந்து டீகம்போஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ இயர் ஆகும் 12.3 years ஆகும் அதுதான் ஹாஃப் லைஃப் இந்த ஒரு டியூட்ரியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பாதி
டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு 12.3 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி யூஸ்டு ஃபார் த சிந்தட்டிக் அப்ளிகேஷனில். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னா அமோனியாவை சிந்தசிஸ் பண்ணலாம் லார்ஜ் அமௌண்ட்டு. அமோனியா யூஸ்டு ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் கெமிக்கல்ஸ். அந்த அமோனியா அதிலிருந்து அமோனியா கிடைக்கிற அமோனியா வச்சு நைட்ரிக் ஆசிட் ஃபெர்டிலைசர் உரம் நைட்ரிக் ஆசிட் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து டிஎன்டி ட்ரை நைட்ரோடொலுவின் டிஎன்டி வெடிபொருள் தயாரிக்கிறதுக்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. இப்போ 90% ஹைட்ரஜன் வந்து சிந்தட்டிக் அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஹேபர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அமோனியா சிந்தசிஸ் பண்ணலாம் லார்ஜ் ஸ்கேல். அதுக்கு அமோனியா சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு NH3 சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இனிஷியலாக ஹைட்ரஜன் தான் எடுத்துக்கும். அந்த அமோனியாவை வச்சு வேறு என்னென்ன கெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நைட்ரிக் ஆசிட் ஃபெர்டிலைசர் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிபொருட்கள். ஹேபர் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. N2-3H2 1 moles ஆஃப் நைட்ரஜன் N2 3 moles ஆஃப் ஹைட்ரஜன். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 380 to 450 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ அட்மாஸ்பியர் அப்படின்னா 200 அட்மாஸ்பியர். கேட்டலிஸ்ட் அயன் தான். அமோனியா ஹேபர் ப்ராசஸ்னாவே Fe தான். என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணனா ரெண்டுமே என்னது ஈக்குவல் பிரியத்தில் இருக்கிறதா மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இதை யூஸ் பண்ணி என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் மெத்தனால் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃப்ரம் கார்பன் மோனாக்சைட்லேருந்து. என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பர். இப்போ ஹைட்ரஜனோட யூசஸ் பார்த்துட்ருக்கோம். ஹைட்ரஜனை வச்சு என்னென்ன காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் மெத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தேர்ட் பாயிண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில் கேன் பி கன்வெர்டட் இன்டூ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில். அப்போ அன்சேச்சுரேட்டட்னா என்னென்னு தெரியும் நமக்கு, சேச்சுரேட்டட் என்ன தெரியும். அன்சாச்சுரேட் அப்படின்னா டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது அன்சாச்சுரேட்டட். சிங்கிள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா சேச்சுரேட்டட். அப்போ இது என்ன சொல்கிறாங்க அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில் கன்வெர்ட் டு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கால்டு வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம். பை த ரியாக்ஷன் வித் பிளாட்டினம் H2. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டபுள் பாண்ட். ஓகேங்களா. இதான் ஆயில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். பிளான்ட்டில் இருந்தால் கிடைக்குது. இது கேட்டலிஸ்ட்டு நிக்கல். ஓகேங்களா. நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் பாண்டு ஒன்று பிரேக்கப் நடந்து சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணுது. இப்போ இது வந்து பிளான்ட் பேஸ்டு ஆயில் அப்படின்னாலே இது என்ன சொல்கிறாங்க வனஸ்பதி அப்படின்னு சொல்கிறாங்க. மார்கரைன் அப்படின்னா அதனுடைய காம்பவுண்டு தான் மார்கரைன். ஓகேங்களா. பிளான்ட் பேஸ்டு ஆயில் இது எல்லாமே இதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம யூஸ் பண்ணுறோம் வனஸ்பதி டால்டா யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னது அன்சேச்சுரேட்டட்லேருந்து சேச்சுரேட்டடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த நிக்கல் கேட்டலிஸ்ட் ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஓகேங்களா. அந்த இடத்துலலாம் இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நிக்கல் ஆர் பிளாட்டினம். நெக்ஸ்ட் ஃபோர்த்து பாயிண்ட் மெட்டலர்ஜி ப்ராசஸில் அதாவது 12th வந்திங்கனாவே ஃபஸ்ட் லெசன் மெட்டலர்ஜி. அதாவது பியூர் மெட்டலை வந்து பியூராக கன்வெர்ட் பண்ணுறது தான் மெட்டலர்ஜி ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து என்னவா யூஸ் ஆகுது ரெடியூஸ் மெட்டல் ஆக்சைடு கன்வெர்ட் டு மெட்டல் காப்பர் ஆக்சைடு கன்வெர்ட் டு மெட்டல். இதுக்கு வந்து ஹைட்ரஜன் ரெடியூசிங் ஏஜெண்டாக இந்த இடத்துல என்னது ஆட் பண்ணுது. அடுத்து டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு. இது ஒரு புக் பேக் கொஷின்ஸ். டங்ஸ்டன் ட்ரைஆக்சைடு ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி நமக்கு மெட்டல் ஆக்சைடு கன்வெர்ட் டு மெட்டலில் மெட்டலர்ஜி ப்ராசஸில் இந்த ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது. 5th ஒன் அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ரஜன். டார்ச்சர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த கட்டிங் அண்ட் வெல்டிங். நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கல இந்த வெல்டிங் பட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் மாதிரி ஒரு ஃப்ளேம் வரும். அதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சி ஹைட்ரஜன் தான். O2H2 இதுதான் ஆக்சி ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ அதில் வர ஃப்ளேம் ஓகேங்களா. அதில் வர ஃப்ளேமுக்கு நேம் என்னது ஆக்சி ஹைட்ரஜன். சரியா. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் அதாவது மெட்டல் கட் பண்ணுறதுக்கும் ஒட்டுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ்டு ஆஸ் ஏ ராக்கெட் ஃபியூயலாக லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் 7th பாயிண்ட் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் ஃபியூயல் செல். ஹைட்ரஜன் வந்து ஃபியூயல் செல் யூஸ் ஆகுது ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு த ரிவர்சபிள் அப்டேக் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மெட்டல் ஆல்சோ அட்ராக்டிவ் ஃபார் ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரி. அதாவது மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரி எனர்ஜி சேவரில் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அதாவது சார்ஜ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அப்பரேட்டஸு. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளாக் இருக்கும். மெட்டல் பிளாக்கு சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டார்ச் லைட்டு மொபைல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு சார்ஜ் ரெடியூஸ் ஆகும். மறுபடியும் என்ன பண்ணணும் சார்ஜ் போடணும் ரீசார்ஜ் பண்ணணும் சார்ஜிங்
ஓகேங்களா. அந்த மாதிரி தான் டிஸ்சார்ஜ். இதிலிருந்து ஹைட்ரஜன் வெளியில் போச்சு அப்படின்னா அது டிஸ்சார்ஜு, மறுபடியும் ஹைட்ரஜன் இங்கே வரும்போது அதுதான் ரீசார்ஜு. இப்போ இந்த மாதிரி ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரைட் பேட்டரியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரஜனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்ஸு, டியூட்ரியம், ட்ரிட்டியம், புரோட்டியம் 3. இதில் ஹைட்ரஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து டியூட்ரியம் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து ட்ரிட்டியம் ட்ரேஸ் அமௌண்ட்டு, ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்டனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட யூசஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அப்போ அந்த வாட்டர் அப்படிங்கிறதுல என்னென்ன கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். வாட்டர் அப்படிங்கிறது மோஸ்ட் அபண்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் ஹைட்ரஜன். எர்த்து சர்ஃபேஸில் நமக்கு மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற காம்பவுண்ட். அப்ராக்சிமேட்லி 70% ஓஷியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய சால்ட்டெல்லாம் இதில் வந்து ஓசியன் எடுத்து கடல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சால்ட்டெல்லாம் இருக்கனால அதை டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது. வாட்டர் வந்து லிவிங் திங்ஸஸ்க்கு வந்து எசென்ஷியல், நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குது அவர் பாடி அப்படின்னு பார்த்திங்கன்னா 65% வாட்டர். அப்போ என்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா வாட்டர் மாலிகுல் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1, ஆக்சிஜன் 1s1னா ஒரே ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு பார்க்கும்போது 1s2, 2s2, 2p4. இப்போ வேலன்ஸில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். 2s2, 2p4, 1, 2, 3, 4. ஓகேங்களா. ஹைட்ரஜன் 1s1, ஆக்சிஜன் 8 அட்டாமிக் நம்பர். வேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 2s2, 2p4ன்னு இருக்கும். 2sல 2 எலக்ட்ரான், 2pல 1, 2, 3, 4. ஓகேங்களா. இப்போ ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே பேரில் இருக்குது. 2sல 2pல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 பேரில் இருக்குது. அப்போ ரிமைனிங் 2 எலக்ட்ரான் தான் என்ன ஆகுது, சிங்கிளாக இருக்குது. அப்போ சிங்கிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். எல்லாமே ஃபுல்லாக பேரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது நான் பாண்டிங். அப்போ இந்த இடத்துல நான் பாண்டிங் எலக்ட்ரானை என்ன மென்ஷன் பண்ணுறோன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். எத்தனை பேர் இருக்குது, இது ஒரு பேர், இது ஒரு பேர். பேரிங் ஆல்ரெடி பேரிங்கில் இருக்குது, அதனால் 2 பேர் ஆக்சிஜன் மேலே வச்சுக்கிறோம். ஓகேங்களா. ரிமைனிங் 2 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிங் பேர். ஏன்னா சிங்கிளாக இருக்குது, பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். அடுத்ததாக எந்த எலமெண்ட் வருதோ அது கூட கம்பைன் நடக்கும். ஆல்ரெடி பாருங்கள், இங்கே இருக்கிறதும் இதில் இருக்கிறதுமே ஆல்ரெடி பேரில் தான் இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, நான் பாண்டிங் எலக்ட்ரான் லோன் பேர். நான் பாண்டிங் எலக்ட்ரான் நேம் லோன் பேர். சிங்கிளாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாண்ட் பேர். இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் எடுத்தோம்னா பாண்ட் பேர் எத்தனை 2, லோன் பேர் 2 அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ செகண்ட் வால்யூம் போனால் கெமிக்கல் பாண்டிங்னு ஒரு லெசன் இருக்குது. ஓகேங்களா. ஹைட்ரஜன் பார்த்திங்கனாவே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது சிங்கிளாக. அப்போ என்னுடைய பாண்டிங் 1. இன்னொரு ஹைட்ரஜனுக்கு அதே மாதிரி தான் சேம். அப்போ ஆக்சிஜனுக்கு என்ன பார்த்தோம், நம்ம 2 லோன் பேர் இருக்குது, 2 பாண்ட் பேர். 2 பாண்ட் பேர்னு 2 எலக்ட்ரானை நம்ம என்ன வச்சுக்கலாம், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் எப்படி வருங்கிறதுக்காக ஹைட்ரஜனில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது 1s1, இன்னொரு ஹைட்ரஜன்லேயும் ஒரு எலக்ட்ரான். அப்போங்க பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனில் இருக்க ஒரு எலக்ட்ரான் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு 2 எலக்ட்ரான் தேவை. ஹைட்ரஜனில் இருக்க ஒரு எலக்ட்ரான், ஆக்சிஜன் இருக்க ஒரு எலக்ட்ரான். இங்கே ஹைட்ரஜன் இருக்க ஒரு எலக்ட்ரான், ஆக்சிஜன். இதுதான் ஸ்ட்ரக்சர். அப்போ நார்மலாக ஸ்ட்ரக்சர் இப்படி போட்டிருக்கலாமே, ஏன் வந்து இப்படி போட்டிருக்காங்க, நார்மலாக இப்படி எழுதிக்கலாமே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதாமல் ஸ்ட்ரக்சர் ஏன் இந்த மாதிரி பென் ஷேப்க்கு வந்துச்சு, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த லோன் பேர் ரிப்பல்ஷன் நடந்து ஒன்னோட ஒன்று என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலிஷன் பண்ணிக்குது. லோன் பேர் மோதிக்குது, அப்போ ரிப்பல் பண்ணிக்குது. அப்போ ரிப்பல் பண்ணிக்கும் போது நார்மலாக லீனியராக இருந்த ஸ்ட்ரக்சர் பென் ஷேப் கன்வெர்ட் ஆகுது. அதனால் பாண்ட் ஆங்கிள் 104.5 டிகிரி. ரீசன் இதுதான். செகண்ட் வால்யூம் போனாலும் இதுதான் படிப்பீங்க. என்ன ரீசன், லோன் பேர் ரிப்பல்ஷன். அதனால் லீனியராக இருக்கிறது பெண்டாக மாறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் டு யூ நோவில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ பாரா ஹைட்ரஜன் பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஆர்த்தோ பாரா வாட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆர்த்தோ வந்து ஆர்த்தோ ஹைட்ரஜன் தான் ஸ்டேபிள், பாரா வந்து அன்ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம். அதே தான் இங்கேயும். வாட்டர் வந்து எங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா இன்டர்செல்லுலர் கிளவுட்ஸில், அதாவது
இந்த வால் மின்மீன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுக்கும் பிட்வீனில் மேகமூட்டம் மாதிரி க்ளவுடு, அதில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது எர்த்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு அங்கேயும் வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்க பிளானட்டில் எல்லாமே அதனுடைய சர்க்குலர் பாத்தில் எல்லாமே வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லோ டெம்பரேச்சர். எர்த்துக்கு சேட்டலைட் பார்த்திங்கன்னா மூணு அப்படிங்கிறது என்ன இருக்குது, ரொம்ப கூலாக தான் இருக்கும். அப்போ கூலாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருக்க இடத்துல, அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்க சேட்டலைட் ஐசி சேட்டலைட்டுன்னு சொல்லலாம். எர்த்து சேட்டலைட் 3 அதுவே கூலாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்க சேட்டலைட் ஐசி சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ வாட்டர் மாலிகுல், பாரா வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் சேம் என்ன ஆர்த்தோ பாராவில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனை வச்சு பார்த்தோம். இங்கே வந்து என்ன பார்த்தோம், வாட்டர் மாலிகுல் வச்சு பார்க்குறோம். 2 ஹைட்ரஜனோட அந்த நியூக்ளியஸ் ஸ்பின் அப்படின்னு பார்க்கும்போது சேம் டைரக்ஷன்னா ஆர்த்தோ, ஆப்போசிட்னா பாரா. அப்போ டெம்பரேச்சர் லோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஹைட்ரஜன் ஃபேவர், பாரா ஹைட்ரஜன் ஃபேவராக இருக்கும். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கனாவே நம்ம இடத்துல ஆர்த்தோ பாரா ரேஷியோ வாட்டர் மாலிகுல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 3 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த இன்டர்செல்லுலர் கிளவுட்ஸில் 2.5. நெக்ஸ்ட் 50 கெல்வினுக்கு லோவாக இருக்கிற லோ டெம்பரேச்சரில் எல்லாமே பாரா ஹைட்ரஜனோட குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். டெம்பரேச்சர் எங்கே லோவாக இருக்கோ அங்கெல்லாம் பாரா ஹைட்ரஜன் குவான்டிட்டி தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்னுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது வாட்டருங்கிறது எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், வேலட்டைல் லிக்விடாக இருக்கும். சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதாவது இந்த வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வாட்டர் மாலிகுல் பிட்வீனில் ஒரு பாண்டு. இன்ட்ரா அப்படின்னா வித்தின் த மாலிகுல், இன்டர்னா 2 வாட்டர் மாலிகுலுக்கு பிட்வீனில் இருக்கிறத என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி. இதில் இருக்கும் இந்த வாட்டர் மாலிகுல் இருக்க ஆக்சிஜனுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகுலர் ஹைட்ரஜனுக்கும் 2க்கும் பிட்வீனில் இருக்க பாண்டிங் தான் என்ன சொல்கிறோம், இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து அட்டாச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் ரொம்ப ஹைட்ரஜன் பாண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அதனுடைய மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்குது. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ, பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ, டெம்பரேச்சர், விஸ்காசிட்டி, வேப்பர் ப்ரெஷர், என்தால்பி எவ்வளோ, அந்த ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ என்தால்பி எனர்ஜி தேவை, பேப்பர் ஆகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வாட்டர் மாலிகுல் ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டாவே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும், வேலட்டைல் லிக்விடாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதனுடைய ரியாக்டிவிட்டி. இப்போ ரியாக்டிவிட்டினா மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. மெட்டல்ஸ்னால் என்னென்ன, அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ். இப்போ எல்லா மெட்டல் கூடயும் ஒரே மாதிரியே ரியாக்ட் பண்ணுதா, இல்லை டிஃப்ரெண்ட் கேரக்டரில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது மெட்டல் நான் மெட்டல் கூட இது ரியாக்ட் ஆகும். இந்த வாட்டர் மாலிகுல் ரியாக்ட் ஆகும்போது இந்த அல்கலி மெட்டல்ஸோட தான் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதோடைய ரியாக்டிவிட்டி ஹையாக இருக்கும் அல்கலி மெட்டல்ஸ் கூட. அப்போ வந்து நமக்கு நார்மல் கோல்டு வாட்டரு கூட சேர்ந்து இது என்ன டீகம்போஸ் நடந்து ஹைட்ரஜனை நமக்கு லிப்ரேட் பண்ணி பேசிக் சொல்யூஷன், அல்கலி சொல்யூஷனை தருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன மெட்டல்ஸ் கூட, அல்கலி மெட்டல்ஸ், அல்கலின் எர்த் மெட்டல்ஸ், டி பிளாக் எலமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் ஆகுது. எப்படி டீகம்போஸ் ரியாக்ட் ஆகுதுன்னா கோல்டு வாட்டர் கூடயே ரியாக்ட் ஆகுது. அப்போ சோடியம் அல்கலி மெட்டல், ஒன் ஆஃப் த அல்கலி மெட்டல் தான் சோடியம், வாட்டர் கூட கோல்டு கண்டிஷன்லையும் ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை லிப்ரேட் பண்ணுது. நமக்கு என்ன அப்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்போ இதனுடைய ரியாக்டிவிட்டி பார்த்துட்ருக்கோம். அல்கலி மெட்டல் கூட கோல்டு வாட்டரோடையே ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்து குரூப் 2 மெட்டல்ஸு எக்ஸப்ட் பெர்லியத்தை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபாஸ்ட்டாக மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் பார்த்தா அல்கலி மெட்டல்ஸு. அடுத்து அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஸ் வயலண்ட்லி, ரொம்ப லோவாக தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுலேயே இப்போ இந்த பேரியம் வாட்டர் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த ஹைட்ராக்சைடு ஆர் லெஸ் சாலிபிள் தன் தோஸ் ஆஃப் குரூப் ஒன் எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது லெஸ் சாலிபிள். இப்போ இந்த சோடியம் மெட்டல் வாட்டர் கூட சேர்ந்து சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸு.
ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா வாட்டரில் ஈஸியாக சாலிபிள் ஆகும். அடுத்து குரூப் 2 எலமெண்ட்ஸில் இருக்க பேரியம் வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகும். பேரியம் ஹைட்ராக்சைடுங்கிறது என்னது வீக் பேஸு, வாட்டரில் லெஸ் சாலிபிள். ஓகேங்களா? அப்போ ரியாக்டிவிட்டி என்ன அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் மெட்டல். இப்போ டிரான்சிஷன் மெட்டல் Fe எடுத்துக்கிறோம், வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகுது. எந்த மாதிரி வாட்டரை மேலே பார்த்தோம் கோல்டு கண்டிஷனு, இங்கே டிரான்சிஷன் மெட்டல் எல்லாமே ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம், அப்படி ஸ்டீம் பாஸ் பண்ணணும், இல்லை ஹாட் வாட்டர். அப்போ தான் என்ன ஆகுது, ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டீம் எங்கே பாஸ் பண்ணுறோம், ரெட் காட் அயனில் யூஸ் பண்ணுறோம். அங்கே மேலே அல்கலி மெட்டல் சோடியத்தை வந்து ஹோல்டு வாட்டர் கூடயே ரியாக்ட் ஆகி ஸ்ட்ராங் பேஸ் கொடுக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஹாட் வாட்டர் இல்லைனா ஸ்டீம் பாஸ் பண்ணணும். எங்கே எடுத்துக்கணும், அப்போ எடுத்துக்கிற மெட்டல் வந்து டிரான்சிஷன் மெட்டல் வந்து என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் காட், அதாவது இரும்பை நல்லா பழுக்க காய்ச்சி வச்சோம்னா என்ன கலரில் இருக்குமோ அது என்ன சொல்கிறோம், ரெட் காட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த இரும்புங்கிறது, அந்த மெட்டலுங்கிறது. அப்போ தான் என்னது ஸ்டீம் ஆர் ஹாட் வாட்டரை நம்ம பாஸ் பண்ணும்போது மெட்டல் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது, ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெட் காப்பர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நார்மல் ஒயிட் ஹீட்லேயே என்ன ஆகுது, வாட்டர் கூட டீகம்போஸ் நடக்குது. இந்த சில்வர் கோல்டு மெர்க்குரி பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டினம் இதெல்லாம் வாட்டர் கூட நோ எஃபெக்ட், ஏன்னா இது இன்னட் மெட்டலு, எது கூட ஈஸியாக ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எலமெண்டல் ஃபார்ம் நான் மெட்டல், கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாமே வாட்டர் கூட ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கார்பன் அப்படிங்கிறது நமக்கு வாட்டர் கேஸில் எடுத்துக்கிட்டோம். இந்த கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் ரியாக்ட் ஆகாது வாட்டர் மாலிகுல் கூட சொல்லியிருந்தாலுமே நமக்கு இந்த கார்பன் வந்து வாட்டரோட சேர்ந்து தான் வாட்டர் கேஸ் COH2 கிடைக்குது. அப்போ என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி கண்டிஷன் இருக்கணும், டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஹேலஜன், அதாவது ஹேலஜன் வந்து வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் ஆகுது. அப்போ ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு அசிட்டிக் சொல்யூஷன் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோரின் வந்து வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் ஆகும்போது ஹைப்போக்ளோரிக் ஆசிட்டும் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்டும் கிடைக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HOCl. அப்போ இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ஆக்ஷனுக்கு. குளோரின் வாட்டர், குளோரின் பவுட்ரு போட்டது சொல்லியிருப்போம். எதுக்காக இந்த குளோரின் பவுடர் எல்லாமே நம்ம வாட்டரில் யூஸ் பண்ணுறோம்னா ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு, வாட்டரை சுத்தப்படுத்துறதுக்கு. அதில் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறதுக்கு. அப்போ நமக்கு குளோரினை வாட்டர் கூட போடும்போது உள்ளே என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது வாட்டருக்குள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் வாட்டரோட ரியாக்ஷன் நடக்குது HCl, HOCl, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். அப்போ இதை ஃபார்ம் ஆகிருக்க அந்த HOCl அதில் இருக்க HCl தனியாக வந்துடும், வாட்டரில் தனியாக ஆக்சிஜன் மட்டும், நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவோம். இந்த ஆக்சிஜன் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து கிடைக்கிற HOCl கிடைக்கிற ஆக்சிஜன் நமக்கு இதில் உள்ளே இருக்க இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணுது. அப்போ வாட்டருக்குள்ளே இந்த மாதிரி ரியாக்ஷன், வாட்டருக்குள்ளே குளோரின் பவுடர் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரோட ரியாக்ஷன் நடந்து இந்த HCl ஹைட்ரஜன் குளோரைடாகவும் ஹைப்போக்ளோரஸ் ஆசிடாகவும் கிடைக்குது. இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் ஃபர்தராக HCl-ஆகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த ஆக்சிஜன் தான் மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன பண்ணுதுன்னா கில் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் வாட்டர் மாலிகுலோட ரியாக்ஷன் நடக்கும்போது 4 moles ஆஃப் HF ஆக்சிஜனை நமக்கு கொடுக்குது. அப்போ ஈஸியாக ரியாக்ட் ஆகும். 4 moles ஆஃப் ஃப்ளூரின், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது, 4 HF ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நான் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆர் அல்கலின் சொல்யூஷனை கொடுக்குது. அசிட்டிக் ஆர் அல்கலின் சொல்யூஷன். மெட்டல்ஸ் எல்லாமே வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். ஆல்ரெடி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். மெட்டல் அதாவது அல்கலி மெட்டல், சோடியம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது பேசிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோம். நான் மெட்டல்ஸ் எல்லாமே வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டிக் ஆர் அல்கலின் சொல்யூஷனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கார்பனேட்ஸு ஸ்லைட்லி அல்கலின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது பைகார்பனேட் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணுது. பைகார்பனேட் ப்ளஸ் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆம்போட்டரிக் ஆக்சைடு, ஆம்போட்டரிக் நேச்சர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஆசிட் கோடையும் ரியாக்ட் ஆகும், பேஸ் கோடையும் ரியாக்ட் ஆகும். அதனுடைய 2 கேரக்டர் இருக்குது. ஆசிட் கோடையும் ரியாக்ட் பண்ணும், பேஸ் கோடையும் ரியாக்ட் பண்ணும் வாட்டர் அப்படிங்கிறது. அப்போ ஆசிட்டாகவும் ரியாக்ட் பண்ணும், பேஸாகவும் ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஆசிட் பேஸ் கோடை வாட்டர் மாலிகுல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஆசிட்டாக இருக்கும்போது பக்கத்தில் பேஸ் கோடை ரியாக்ட் பண்ணும். வாட்டர் மாலிகுல் பேஸாக இருக்கும்போது ஆசிட் கோடை ரியாக்ட் பண்ணும். இந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல அமோனியா அப்படிங்கிறது பேஸு, வாட்டர் மாலிகுல் இந்த இடத்துல என்னமா ஆக்ட் பண்ணும், ஆசிட்டை ஆக்ட் பண்ணும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுது, ஆசிட் என்ன பண்ணுதுன்னா பேஸ் அமோனியாவுக்கு ஒரு புரோட்டானை டொனேட் பண்ணுது.
அப்போ ப்ரோட்டானை டொனேட் பண்ணுறதுனால NH4+ கன்வெர்ட் ஆகுது OH-. நெக்ஸ்ட்டு HClன்னு நமக்கு தெரியும் ஃபெமிலியர் ஆசிட். அப்போ பக்கத்தில் இருக்க இது வந்து என்னவா ஆக்ட் பண்ணும், பேஸை ஆக்ட் பண்ணும். அப்போ HCl அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டானை டொனேட் பண்ணிவிட்டு ஹைட்ரோனியம் அயன் H3O+ ஆகும் Cl- ஆகும் கன்வெர்ட் பண்ணுது. அப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஆம்போட்டரிக் நேச்சர், ஆசிட்டாகவும் ஆக்ட் பண்ணும், பேஸாகவும் ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், அயனிக் காம்பவுண்ட் எல்லாமே வாட்டரில் டிசால்வ் ஆகும். அயனிக் காம்பவுண்ட் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சம் கோவலன் காம்பவுண்ட்ஸ், அது வந்து கோவலன் காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகுது, ஹைட்ரோலிசிஸ் ஆகும். ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னா பாண்டு வந்து பிரேக்கப் பண்ணும். வாட்டரில் டிசால்வ் ஆகுனா கரையிறது. ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னா பாண்ட் என்ன பண்ணும், கோவலன் காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா வாட்டரோட நம்ம போடும்போது ஹைட்ரோலிசிஸ் தான் நடக்கும். பாண்டெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்டோட பாண்டை பிரேக்கப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சால்ட்டு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம கிறிஸ்டலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹைட்ரேட்டட் கிறிஸ்டல் வாட்டர் மாலிகுல் அதில் உள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட் சால்ட்டெல்லாம் பார்த்துருப்போம், ப்ளூ கலரில் இருக்கும். அந்த கிறிஸ்டலை எடுத்துகிட்டு நம்ம ஹீட்டிங் கொடுக்கும்போது ஒரு டெஸ்ட் டியூப்பில் போட்டு ஹீட்டிங் கொடுக்கும்போது அதிலேருந்து வாட்டர் மாலிகுல் எவாப்ரேஷன் நல்லாவே தெரியும் அந்த டெஸ்ட் டியூப் சைடில் எல்லாமே. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்க ஒரு அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், ஒரு சால்ட் இருக்க ஒரு சால்ட்டு மிக்ஸ்டான ஒரு அக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அந்த அக்வஸ் சொல்யூஷனை கிறிஸ்டலைஸ் பண்ணுறோம்னா படிகமாக்கும் போது அதுக்குள்ளார வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ப்ரெசென்ட் ஆகிருக்க வாட்டர் மாலிகுல் என்ன பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கோவலன் பாண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டோம்னா இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிட்வீனில் மெட்டல் இருக்குது, இந்த மெட்டலுக்கு பிட்வீனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அது இண்டஸ்ட்ரியல் பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரோமியம் 6 moles ஆஃப் வாட்ரு 3 moles ஆஃப் குளோரின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் 6 வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் கோஆர்டினேட்டட் பாண்டு. இப்போ 6 மாதிரின்னு ஒரு ஸ்பியர், இதுதான் என்னது கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த Cl3ங்கிறது ஸ்பியரோட அவுட் சைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. 12th போனீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தனியாக ஒரு லெசன் இருக்குது, அங்கே ப்ரீஃபாக படிப்போம். ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் குரோமியங்கிறது ஒன் ஆஃப் த மெட்டல், உள்ளே இருக்கிறது என்னது வாட்டர் மாலிகுல் லிகாண்டுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகான் வந்து மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. அப்போ மெட்டலுக்கு டொனேட் பண்ணும்போது ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணுது. பாண்டிங்க்கு தேவையான எலக்ட்ரானை ரெண்டும் ஷேர் பண்ணிக்கிச்சுன்னா அது கோவலன் பாண்ட். ஒரு ஆட்டம் வந்து ரெண்டு ஆட்டமே எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிச்சுன்னா அது அயனிக் பாண்ட். ஒரே ஆட்டமே பாண்டிங்க்கு தேவையான 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா அது கோஆர்டினேட் கோவலன் பாண்ட். அப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஒரு கிறிஸ்டலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பாண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேரியம் குளோரைட் வாட்டர் மாலிகுல் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு வாட்டர் மாலிகுல், போத் 2 வாட்டர் மாலிகுலுமே. நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் சல்ஃபேட் பென்டா ஹைட்ரேட்டுன்னு சொல்லுவோம், 5 moles ஆஃப் வாட்ரு. இதில் 4 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து காப்பர் கூட கோஆர்டினேட் கோவலன் பாண்டில் இருக்குது. ஒரு வாட்டர் மாலிகுல் அவுட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அப்போ இது என்ன சொல்கிறாங்க, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. இந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா 4 வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் கோஆர்டினேட் பாண்டு. 5th வாட்டர் மாலிகுல் ப்ரெசென்ட் அவுட் சைடு, கோஆர்டினேஷனோட அவுட் சைடு. அது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் அவுட் சைடில் இருக்குது, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் பண்ணுது. இந்த மாதிரி காம்பவுண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா ப்ரிப்ரேஷன், ஹைட்ரஜனோட ஒன் ஆஃப் த ஐசோடோப் டியூட்ரியம் ப்ரிப்ரேஷன் பார்த்தோம், ட்ரிட்டியமோட ப்ரிப்ரேஷன் பார்த்தோம், அதனுடைய ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்டிவிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் வாட்டர் மாலிகுல் பார்த்தோம், என்ன பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ரியாக்டிவிட்டியை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.